ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியம் நானும். இன்றைக்கி அதியம் நானும்ல என்னோடய செகண்ட் அக்காவோட 2வது பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. யாரு நிலன்? இது யாரு? இங்கே பாரு, இது யாரு? அப்பியா? அப்பச்சி சொல்லணும். இது சொல்றதானே, வேணுட்டே தானே பண்ற. இது யாரு? இது யாரு? டேய் கொஞ்சது ஆமாடி சோனியா. தக்காளி குழம்புல தக்காளி புளியும் போட்டு பார்த்து நான் வச்சுக்கோங்கப்பா. அம்மா வர இந்த ஆகாட்டு கேக் கட் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி குழம்பு வச்சுருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே மகிழன். நிலன் ஹாப்பி பர்த்டே பாடிடுங்க அண்ணாக்கு. சத்தமா பாடு. Happy birthday to you. துணி மாத்த போறீங்க. ஹிந்தி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு. அம்மா வா அம்மா ப்ளோ பண்ணு. வா வா பரவாயில்லை. Happy birthday to you. Happy birthday to Mahilan. Happy birthday to you. அதே ரொம்ப இதா இருக்குடி. ஏய் அம்மா குறா. நிரன் குடு. நிரன் கிரீம் பண்ணா. ஃபர்ஸ்ட் கொடுத்தா நிரன் குடுங்க ஃபர்ஸ்ட். வாயில ஃபுல்லா போடு. குடுத்துறோம்ட்ட. எங்கனிக்கு போடுங்க. போடு. சில்லுன்னு இருக்கேன் ஜோஷ். எல்லாத்துக்கும். அம்மா அக்கா குடு. அவனுக்கு சில்லுன்னு இருக்கறனால இதை பண்ண நினைக்கிறேன். இந்த ஒரு குடி அதான் கொஞ்சம் கை துடைக்கிறதுக்கு கூட ஒண்ணும் இல்லையா? ஹாப்பி பர்த்டே மஹி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அப்பா அங்க பாரு. போட்டோஸ். 1500. இந்த தம்பி சந்தோஷா. பொட்டி வேற உள். ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்தது கார் கேட்டுட்டே இருப்பாங்க. சூப்பர் தங்கம். அப்பா எல்லாம் கடைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் அக்கா அப்புறம் பாப்பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கும் சிம்பிளாக தாங்க குக் பண்ணோம். இப்போ எதுக்கு ராகம் பாடிட்டு இருக்கிறீங்க நிலன்? இது நோ நோ சுத்தமா கேளுங்க. இப்போ கரண்ட் இல்ல. நோ நோ இதுல லைட் ஃபேன் இல்ல. நோ 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 நிலன் நோ. அவனே நோட் சொல்றேன். ஆமா அம்மா நோ நோ தான் சொன்னேன். ப்ளீஸ் அம்மா. என்னம்மா ஸ்டாப்பா? ஸ்டாப். நோட் சொல்ல நீங்க ஸ்டாப் ஆமா. என்னடி தங்க இது என்ன தங்கம்? ஹாப்பி டு மினிமம் 2 hours தான் தேறோனே. ஏய் நோ நோ நிலன். அதானே வார்த்தை. அப்படி ரிவர்ஸ் இல்ல. நோ நோ நிலன். டேய் டேய் அம்மா வர இரு. நோ 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 நோ. அம்மா கிசி கொடுத்துருக்காங்க. அம்மா ஓகே சொல்லிருக்காங்க. அம்மா கோடி பேர் கிசி கொடுத்துருக்காங்க. அட போங்கப்பா நாங்க கேக்குது. என்ன வாயில என்ன படாம இப்படி கேக்கு இது வாயில் இருக்கிறது எனக்கு போயிடுச்சுன்னு என்ன? ஓகேவா? ஓகேவா? சண்டா சாப்பிட்டு போயிட்டு மறுபடியும் ஹாப்பி டு
அதான் கேக் சாப்பிட முடியாது. ஹாப்பி டு டு ஒரு துளியா வச்சுட்டு சொன்னியே ஸ்பாஞ்ச் மட்டும் வந்து எங்க அக்கா தோட்டத்துல இருந்து கொண்டு வந்தா. நேற்று தான் அக்கா வந்தா போயிட்டு இது இருக்கு. அப்புறம் அம்மா காலையில சுக்குட்டி கீரை எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே இது சோர்ந்து போச்சு. காலையில் வாங்கிட்டு வந்தது இப்போ மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. நான் தான் கேட்டேன், இந்த மாதிரி சுக்குட்டி கீரை அங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எஸ்பியில் ஏதோ ஒரு நாள் கிடைக்கும், அதுவும் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கும், அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரி இதெல்லாம் இங்கே ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்கா எனக்கு வந்து பர்ஃபி, இந்த தேங்காய் பர்ஃபி பிடிக்கும்ட்டு அந்த அன்னைக்கே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தான். இதுவே மறந்துட்டோம், ஏன்னா டெய்லியுமே இதை அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இதில் மைசூர் பாக்கு நம்ம அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தது, ஒப்பிட்டு, அப்புறம் வந்து எள்ளுருண்டை, கடலை பர்ஃபின்னு அந்த மாதிரி ஐட்டம்ஸு. ஸோ அப்படியே ஸ்வீட்டாக உள்ளே போயிட்டு இருக்குது. அக்கா வந்து ஊர் வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு அக்காவும் மாமாவும் கிளம்பிட்டாங்க. அம்மாவும் ஃபர்ஸ்ட் அக்காவும் கிச்சனில் இருக்காங்க மத்தியானம் சமையல் செய்கிறதுக்கு. ஈவினிங்கு வெளியில் அப்பா ரெஸ்டாரண்ட் போகலாம், இன்றைக்கி செகண்ட் அக்கா பையனுக்கு மகிழனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால ஈவினிங் எல்லாம் கிளம்பி போகலான்ட்டு இருக்கிறோம். நிலனும் அதிரனும் ஜெட்லாக்ல இருந்து இன்னுமே சரியாகவே இல்லைங்க. டே டைமில் ஃபுல்லாக தூங்கிடுறான். நிலன் வந்து காலையில் 10:30 மணிக்காட்ட தூங்கினானா 6 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டுக்கு 11 மணிக்காட்ட தூங்கி 1 மணிக்கு எந்திரிக்கிறான். அப்புறம் அதிரனும் அந்த மாதிரி உல்டாவாகவே போயிட்டுருக்கு. நானும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கிராங்கியாகி பயங்கரமாக அழுகிறா. யாருனாலுமே சமாளிக்கவே முடியவே மாட்டேது. அப்படியே தூக்கமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு நானும் வேணும், மெயினாக நான் தான் வேணும் நிலனுக்கு. அதனால் கண்ணு கீழெல்லாம் அப்படியே கருவெள்ளையம் வந்து என்னம்மா கொசு கடிச்சு இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வந்துருச்சு. அவனுக்கு இதை ஒத்துக்க மாட்டேது. என்ன சம்மியாச்சு நிலனுக்கு? என்னப்பா என்னாச்சு அங்க நிலனுக்கு? பூபு வந்துருச்சா? அப்புறம் நிலன்லாம் தூங்கிட்டான். அம்மா சமையலும் செஞ்சுட்டாங்க. சரின்ட்டு கீரை போட்டு நல்லா சாப்பிட்டு அக்கா பையன் வந்து இந்த மாங்காய் கலக்கி வச்சுருந்தான். அப்புறம் போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் எந்திரிக்கவே முடியல. அப்புறம் அக்கா தான் எந்திரிச்சிருல்னா அப்புறம் அப்படியே தூங்கிட்டுனா செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அம்மா பொரி தாளிச்சு வச்சுருந்தாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அதனால எல்லாரும் ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹரிபவனம் போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சரி இங்கே பக்கத்தில் சூர்யாஸ்ன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. நிறைய வாட்டி அங்கே போய் சாப்பிட்ருப்பாங்க போல், நான் போனதில்லை. அதான் சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் அக்கா, செகண்ட் அக்கா, நான், அம்மா, அப்பான்ட்டு குழந்தைக்கான்னு எல்லாரும் கிளம்புறோம். போகலாமா தங்கம்? காட்டா சொல்லி வந்து என்னை விட்டே இறங்க மாட்டேதான். சரி போகலாண்டி எல்லாரும். எங்கள் மாமா ஃபஸ்ட்டு மாமா கூட பசங்க நான் ஏறிட்டோம். ஃபஸ்ட் அக்கா பையன், செகண்ட் அக்கா பையன், நான், நிலன், அதிரன் எல்லாம் ஏறிட்டோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் ரொம்பவே பக்கம்தாங்க. ஹோட்டல் ஸ்ரீ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போயிட்டு அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா வந்து கடையிலேருந்து டைரெக்டாக வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் டேபிள் மட்டும் எல்லாம் போய் உட்காந்துட்டு சரி அப்பா வரதுக்கு லேட் ஆகும் போலன்ட்டு ஐட்டம்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அப்பா வந்ததுக்கப்புறம் எது வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோன்ட்டு லிமிட்டடாக ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்ததையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பன் பரோட்டா சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் நிலன் வந்து என்னால் சரியாக சாப்பிட முடியல. அப்புறம் அக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். அக்கா வந்து பையனை பார்த்துட்டான். அப்புறம் நிலன் இப்போ எல்லாத்தையும் ஒட்டிக்கிறான் தான், ஆனாலுமே கூட நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்ருக்கான். அதனால அப்படியே ஓடுது. அப்புறம் ரிட்டர்ன் போகிறப்ப நான், அப்பா, அப்புறம் அதிரன், அப்புறம் அம்மா எல்லாரும் ஒரு காரில் போயிட்டோம்.
ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க. இல்லைன்னா பெருசாக இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுப்போமோ தவிர இந்த மாதிரி வெளியிலன்னு போயெல்லாம் சாப்பிட்றதுலாம் ரொம்ப ரேரு தான். லாஸ்ட் இயரும் போயிருந்தோம், அவரும் இருந்தார் அப்போது. அது நீ குடிக்கிறியா சம்மி? பால் அவன் நல்லா சாப்பிட்டான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.